நீதிமான்களோ என்றென்றும் வாழ்கிறார்கள். அவர்களுக்குரிய கைமாறு ஆண்டவரிடம் உள்ளது. அவர்களை பற்றிய கவலை உன்னத இறைவனுக்கு உண்டு. சாலமோனின் ஞானம் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். இந்திய இறைவார்த்தையோடு டாக் விதுகார் சொந்தங்கள் அத்தனை பேருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்க ஷீபா ஜான். நான் இறை ஆசிரியருடன் மகிழ்ச்சியா இருக்கிறேன். நீங்களும் மகிழ்ச்சியா இருக்கிறீங்க அப்படின்னு நினைக்கிறேன். கஷ்டங்கள் வருவது அல்லது சோதனைகள் அநேகம் வருவது யாருக்கென்றால் அது நீதிமான்களுக்கு தான். ஆகவே தான் கடவுள் அவர்களை பற்றி கவலை கொண்டுள்ளார். ஆகவே சோதனைகள் துன்பங்கள் எது பற்றியும் நாம் கவலை கொள்ள வேண்டாம். கைமாறு அருளும் கடவுளையே நாடுவோம். அவர் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. திருவிவிலியம் எழுதுதல் நாள் 109 எண்ணிக்கை 7ஆம் அதிகாரம் எழுதி முடிச்சாச்சு. தலைவர்களின் படையல்கள் என்னும் தலைப்பிலே அதிகாரம் முழுவதும் கொடுக்கப்பட்டுள்ளது. சற்றலசுவோம் வாருங்கள். மோசே திருவுறைவிடத்தை எழுப்பி முடித்து அதனை அதன் அனைத்து பொருட்களோடும் திருப்பொழிவு செய்து அர்ப்பணித்து பீடத்தையும் அதன் துணைக்கலன்களோடு திருப்பொழிவு செய்து அர்ப்பண நாளில் கணக்கிடப்பட்டோருக்கு மேற்பார்வையாளராயிருந்த இஸ்ரேல் தலைவர்கள் அவர்கள் மூதாதையர் வீட்டு தலைவர்கள் குலத்தலைவர்கள் ஆகியோர் காணிக்கைகள் கொணர்ந்தனர். அவர்கள் ஆண்டவர் திருமுன் 2 தலைவர்களுக்கு ஒரு வண்டியும் ஒவ்வொருவருக்கும் ஒரு மாடுமாக 6 கூண்டு வண்டிகளையும் 12 மாடுகளையும் திருவுறைவிடத்திற்கு தங்கள் காணிக்கைகளாக கொண்டு வந்தனர். பின் ஆண்டவர் மோசேயிடம் கூறியது, சந்திப்பு கூடார பணியை செய்வதற்கு பயன்படும்படி இவற்றை பெற்றுக்கொள். ஒவ்வொருவரின் பணிக்கும் ஏற்ப இவற்றை லேவியரிடம் ஒப்படைப்பாய். அவ்வாறே மோசே வண்டிகளையும் மாடுகளையும் பெற்று லேவியரிடம் ஒப்படைத்தார். கேர்சோன் புதல்வருக்கு அவரவர் பணிக்கேற்ப 2 வண்டிகளையும் 4 மாடுகளையும் கொடுத்தார். அவர் மெராரி புதல்வருக்கு அவர்கள் பணிகளுக்கு ஏற்ப 4 வண்டிகளையும் 8 மாடுகளையும் கொடுத்தார். இவர்கள் பணி குருவாகிய ஆரோனின் மகன் இத்தாமரின் மேற்பார்வையில் இருந்தது. ஆனால் கோகாத்தின் புதல்வருக்கு அவர் ஒன்றும் கொடுக்கவில்லை. ஏனெனில் அவர்கள் தோளில் வைத்து சுமக்க வேண்டிய புனித பொருட்களை கவனிக்கும் பொறுப்பில் இருந்தனர். மேலும் பலிபீடம் திருப்பொழிவு செய்யப்பட்ட நாளில் அதன் அர்ப்பணத்துக்காக தலைவர்கள் காணிக்கைகள் கொண்டு வந்து பலிபீடத்தின் முன் வைத்தனர். ஆண்டவர் மோசேயிடம் நாளுக்கு ஒருவராக தலைவர்கள் தங்கள் காணிக்கைகளை பலிபீட அர்ப்பணத்திற்காக கொண்டு வரட்டும் என்றார். முதல் நாளில் தம் காணிக்கையை கொண்டு வந்தவர் நகசோன். இவர் யூத குலத்து அமினதாபின் மகன். அவரது காணிக்கை தூயக செக்கேலின்படி 1.5 கிலோகிராம் நிறையுடைய வெள்ளி தட்டு 1, 800 கிராம் நிறையுடைய வெள்ளி கலம் 1, உணவு படையலுக்காக அவை நிறைய எண்ணெயில் பிசைந்த மிருதுவான மாவு இருந்தது. 115 கிராம் நிறையுடைய பொன் பாத்திரம் 1, அது நிறைய தூபம் இருந்தது. இளங்காளை 1, ஆட்டுக்கிடாய் 1, ஓராண்டு செம்மறிக்கிடாய் 1, இவை எரிபலிக்குரியவை. பாவம் போக்கும் பலிக்காக வெள்ளாட்டு கிடாய் 1, நல்லுறவு பலி செலுத்துவதற்காக மாடுகள் 2, ஆட்டுக்கிடாய்கள் 5, வெள்ளாட்டு கிடாய்கள் 5, ஓராண்டு செம்மறி கிடாய்கள் 5. அமினதாபின் மகன் நகசோனின் காணிக்கை இதுவே. 2ஆம் நாளில் காணிக்கை கொண்டு வந்தவர் இசக்கார். தலைவரான சூவாரின் மகன் நெத்தனியேல். அவர் கொண்டு வந்த காணிக்கை தூயக செக்கேலின்படி 1.5 கிலோகிராம் நிறையுடைய வெள்ளி தட்டு 1, 800 கிராம் நிறையுடைய வெள்ளி கலம் 1, உணவு படையலுக்காக அவை நிறைய எண்ணெயில் பிசைந்த மிருதுவான மாவு இருந்தது. 115 கிராம் நிறையுடைய பொன் பாத்திரம் 1, அது நிறைய தூபம் இருந்தது. இளங்காளை 1, ஆட்டு கிடாய் 1, ஓராண்டு செம்மறி கிடாய் 1, இவை எரிபலிக்குரியவை. பாவம் போக்கும் பலிக்காக வெள்ளாட்டு கிடாய் 1, நல்லுறவு பலி செலுத்துவதற்காக மாடுகள் 2, ஆட்டுக்கிடாய்கள் 5, வெள்ளாட்டு கிடாய்கள் 5, ஓராண்டு செம்மறி கிடாய்கள் 5. சூவாரின் மகன் நெத்தனியேலின் காணிக்கை இதுவே. 3ஆம் நாள் செபுலோன் மக்கள் தலைவரான கேலோனின் மகன் எலியாபு. அவரது காணிக்கை தூயக செக்கேலின்படி 1.5 கிலோகிராம் நிறையுடைய வெள்ளி தட்டு 1, 800 கிராம் நிறையுடைய வெள்ளி கலம் 1, உணவு படையலுக்காக அவை நிறைய எண்ணெயில் பிசைந்த மெல்லிய மாவு இருந்தது. 115 கிராம் நிறையுடைய பொன் பாத்திரம் 1, அது நிறைய தூபம் இருந்தது. இளங்காளை 1, ஆட்டுக்கிடாய் 1, ஓராண்டு செம்மறி கிடாய் 1, இவை எரிபலிக்குரியவை. பாவம் போக்கும் பலிக்காக வெள்ளாட்டு கிடாய் 1, நல்லுறவு பலி செலுத்துவதற்காக மாடுகள் 2,
ஆட்டுக்கிடாய்கள் 5, வெள்ளாட்டுக்கிடாய்கள் 5, ஓராண்டு செம்மறி கிடாய்கள் 5. கேலோனின் மகன் எலியாபின் காணிக்கை இதுவே. 4ஆம் நாள் ரூபன் மக்களின் தலைவர் எலிட்சூர், இவர் செதேயூரின் மகன். அவர் காணிக்கை தூயக செக்கேலின்படி 1.5 கிலோகிராம் நிறையுடைய வெள்ளி தட்டு 1, 800 கிராம் நிறையுடைய வெள்ளி கலம் 1, உணவு படையலுக்காக அவை நிறைய எண்ணெயில் பிசைந்த மிருதுவான மாவு இருந்தது. 115 கிராம் நிறையுடைய பொன் பாத்திரம் 1, அது நிறைய தூபம் இருந்தது. இளம் காளை 1, ஆட்டுக்கிடாய் 1, ஓராண்டு செம்மறி கிடாய் 1, இவை எரிபலிக்குரியவை. பாவம் போக்கும் பலிக்காக வெள்ளாட்டுக்கிடாய் 1, நல்லுறவு பலி செலுத்துவதற்காக மாடுகள் 2, ஆட்டுக்கிடாய்கள் 5, வெள்ளாட்டுக்கிடாய்கள் 5, ஓராண்டு செம்மறி கிடாய்கள் 5. செதேயூரின் புதல்வன் எலிட்சூரின் காணிக்கை இதுவே. 5ஆம் நாள் சிமியோன் மக்களின் தலைவர் செலுமியேல், இவர் கரிசத்தாயின் மகன். அவர் காணிக்கை தூயக செக்கேலின்படி 1.5 கிலோகிராம் நிறையுடைய வெள்ளி தட்டு 1, 800 கிராம் நிறையுடைய வெள்ளி கலம் 1, உணவு படையலுக்காக அவை நிறைய எண்ணெயில் பிசைந்த மிருதுவான மாவு இருந்தது. 115 கிராம் நிறையுடைய பொன் பாத்திரம் 1, அது நிறைய தூபம் இருந்தது. இளங்காளை 1, ஆட்டுக்கிடாய் 1, ஓராண்டு செம்மறி கிடாய் 1, இவை எரிபலிக்குரியவை. பாவம் போக்கும் பலிக்காக வெள்ளாட்டுக்கிடாய் 1, நல்லுறவு பலி செலுத்துவதற்காக மாடுகள் 2, ஆட்டுக்கிடாய்கள் 5, வெள்ளாட்டுக்கிடாய்கள் 5, ஓராண்டு செம்மறி கிடாய்கள் 5. கரிசத்தாயின் புதல்வன் செலுமியேலின் காணிக்கை இதுவே. 6ஆம் நாள் காத்து மக்களின் தலைவர் எலியாசாபு, இவர் தெகுவேலின் மகன். அவர் காணிக்கை தூயக செக்கேலின்படி 1.5 கிலோகிராம் நிறையுடைய வெள்ளி தட்டு 1, 800 கிராம் நிறையுடைய வெள்ளி கலம் 1, உணவு படையலுக்காக அவை நிறைய எண்ணெயில் பிசைந்த மிருதுவான மாவு இருந்தது. 115 கிராம் நிறையுடைய பொன் பாத்திரம் 1, அது நிறைய தூபம் இருந்தது. இளங்காளை 1, ஆட்டுக்கிடாய் 1, ஓராண்டு செம்மறி கிடாய் 1, இவை எரிபலிக்குரியவை. பாவம் போக்கும் பலிக்காக வெள்ளாட்டுக்கிடாய் 1, நல்லுறவு பலி செலுத்துவதற்காக மாடுகள் 2, ஆட்டுக்கிடாய்கள் 5, வெள்ளாட்டுக்கிடாய்கள் 5, ஓராண்டு செம்மறி கிடாய்கள் 5. தெகுவேலின் புதல்வன் எலியாசாபின் காணிக்கை இதுவே. 7ஆம் நாள் எப்ராயிம் மக்களின் தலைவர் எலிசாமா, இவர் அம்மிக்கூதின் மகன். அவர் காணிக்கை தூயக செக்கேலின்படி 1.5 கிலோகிராம் நிறையுடைய வெள்ளி தட்டு 1, 800 கிராம் நிறையுடைய வெள்ளி கலம் 1, உணவு படையலுக்காக அவை நிறைய எண்ணெயில் பிசைந்த மிருதுவான மாவு இருந்தது. 115 கிராம் நிறையுடைய பொன் பாத்திரம் 1, அது நிறைய தூபம் இருந்தது. இளங்காளை 1, ஆட்டுக்கிடாய் 1, ஓராண்டு செம்மறி கிடாய் 1, இவை எரிபலிக்குரியவை. பாவம் போக்கும் பலிக்காக வெள்ளாட்டுக்கிடாய் 1, நல்லுறவு பலி செலுத்துவதற்காக மாடுகள் 2, ஆட்டுக்கிடாய்கள் 5, வெள்ளாட்டுக்கிடாய்கள் 5, ஓராண்டு செம்மறி கிடாய்கள் 5. அம்மிக்கூதின் புதல்வன் எலிசாமாவின் காணிக்கை இதுவே. 8ஆம் நாள் மனாசே மக்களின் தலைவர் கமாலியேல், இவர் பெதசூரின் மகன். அவர் காணிக்கை தூயக செக்கேலின்படி 1.5 கிலோகிராம் நிறையுடைய வெள்ளி தட்டு 1, 800 கிராம் நிறையுடைய வெள்ளி கலம் 1, உணவு படையலுக்காக அவை நிறைய எண்ணெயில் பிசைந்த மிருதுவான மாவு இருந்தது. 115 கிராம் நிறையுடைய பொன் பாத்திரம் 1, அது நிறைய தூபம் இருந்தது. இளம் காளை 1, ஆட்டுக்கிடாய் 1, ஓராண்டு செம்மறி கிடாய் 1, இவை எரிபலிக்குரியவை. பாவம் போக்கும் பலிக்காக வெள்ளாட்டுக்கிடாய் 1, நல்லுறவு பலி செலுத்துவதற்காக மாடுகள் 2, ஆட்டுக்கிடாய்கள் 5, வெள்ளாட்டுக்கிடாய்கள் 5, ஓராண்டு செம்மறி கிடாய்கள் 5. பெதசூரின் புதல்வன் கமாலியேலின் காணிக்கை இதுவே. 9ஆம் நாள் பென்யமீன் மக்களின் தலைவர் அபிதான், இவர் கிதையோனின் மகன். அவர் காணிக்கை தூயக செக்கேலின்படி 1.5 கிலோகிராம் நிறையுடைய வெள்ளி தட்டு 1, 800 கிராம் நிறையுடைய வெள்ளி கலம் 1, உணவு படையலுக்காக அவை நிறைய எண்ணெயில் பிசைந்த மிருதுவான மாவு இருந்தது. 115 கிராம் நிறையுடைய பொன் பாத்திரம் 1, அது நிறைய தூபம் இருந்தது. இளங்காளை 1, ஆட்டுக்கிடாய் 1, ஓராண்டு செம்மறி கிடாய் 1, இவை எரிபலிக்குரியவை. பாவம் போக்கும் பலிக்காக வெள்ளாட்டுக்கிடாய் 1, நல்லுறவு பலி செலுத்துவதற்காக மாடுகள் 2, ஆட்டுக்கிடாய்கள் 5, வெள்ளாட்டுக்கிடாய்கள் 5, ஓராண்டு செம்மறி கிடாய்கள் 5. கிதையோனின் புதல்வன் அபிதானியின் காணிக்கை இதுவே. 10ஆம் நாள் தான் மக்களின் தலைவர் அகியேசர், இவர் அம்மிசத்தாயின் மகன். அவர் காணிக்கை தூயக செக்கேலின்படி 1.5 கிலோகிராம் நிறையுடைய வெள்ளி தட்டு 1,
800 கிராம் நிறையுடைய வெள்ளி கலம் ஒன்று உணவு படையலுக்காக அவை நிறைய எண்ணெயில் பிசைந்த மிருதுவான மாவு இருந்தது. 115 கிராம் நிறையுடைய பொன் பாத்திரம் ஒன்று, அது நிறைய தூபம் இருந்தது. இளங்காளை ஒன்று, ஆட்டுக்கிடாய் ஒன்று, ஓராண்டு செம்மறிக்கிடாய் ஒன்று, இவை எரிபலிக்குரியவை. பாவம் போக்கும் பலிக்காக வெள்ளாட்டுக்கிடாய் ஒன்று, நல்லுறவு பலி செலுத்துவதற்காக மாடுகள் 2, ஆட்டுக்கிடாய்கள் 5, வெள்ளாட்டுக்கிடாய்கள் 5, ஓராண்டு செம்மறிக்கிடாய்கள் 5. அமிசத்தாயின் புதல்வன் அகியேசரின் காணிக்கை இதுவே. 11ஆம் நாள் ஆசேர் மக்களின் தலைவர் பகியேல், இவர் ஒக்ரானின் மகன். அவர் காணிக்கை தூயக செக்கேலின்படி 1.5 கிலோகிராம் நிறையுடைய வெள்ளி தட்டு ஒன்று, 800 கிராம் நிறையுடைய வெள்ளி கலம் ஒன்று, உணவு படையலுக்காக அவை நிறைய எண்ணெயில் பிசைந்த மிருதுவான மாவு இருந்தது. 115 கிராம் நிறையுடைய பொன் பாத்திரம் ஒன்று, அது நிறைய தூபம் இருந்தது. இளங்காளை ஒன்று, ஆட்டுக்கிடாய் ஒன்று, ஓராண்டு செம்மறிக்கிடாய் ஒன்று, இவை எரிபலிக்குரியவை. பாவம் போக்கும் பலிக்காக வெள்ளாட்டு கிடாய் ஒன்று, நல்லுறவு பலி செலுத்துவதற்காக மாடுகள் 2, ஆட்டுக்கிடாய்கள் 5, வெள்ளாட்டு கிடாய்கள் 5, ஓராண்டு செம்மறி கிடாய்கள் 5. ஒக்ரானின் மகன் பகியேலின் காணிக்கை இதுவே. 12ஆம் நாள் நப்தலி மக்களின் தலைவர் அகிரா, இவர் ஏனானின் மகன். அவர் காணிக்கை தூயக செக்கேலின்படி 1.5 கிலோகிராம் நிறையுடைய வெள்ளி தட்டு ஒன்று, 800 கிராம் நிறையுடைய வெள்ளி கலம் ஒன்று, உணவு படையலுக்காக அவை நிறைய எண்ணெயில் பிசைந்த மிருதுவான மாவு இருந்தது. 115 கிராம் நிறையுடைய பொன் பாத்திரம் ஒன்று, அது நிறைய தூபம் இருந்தது. இளங்காளை ஒன்று, ஆட்டுக்கிடாய் ஒன்று, ஓராண்டு செம்மறிக்கிடாய் ஒன்று, இவை எரிபலிக்குரியவை. பாவம் போக்கும் பலிக்காக வெள்ளாட்டு கிடாய் ஒன்று, நல்லுறவு பலி செலுத்துவதற்காக மாடுகள் 2, ஆட்டுக்கிடாய்கள் 5, வெள்ளாட்டு கிடாய்கள் 5, ஓராண்டு செம்மறி கிடாய்கள் 5. ஏனானின் புதல்வன் அகிராவின் காணிக்கை இதுவே. பலிபீடம் திருப்பொழிவு செய்யப்பட்ட நாளில் இஸ்ரேல் தலைவர்களிடமிருந்து வந்த அதற்கான அர்ப்பண காணிக்கை இதுவே. வெள்ளி தட்டுகள் 12, வெள்ளி கலங்கள் 12, பொன் பாத்திரங்கள் 12, தூப சக்கேலின்படி வெள்ளி தட்டின் நிறை 1.5 கிலோகிராம், வெள்ளி கலத்தின் நிறை 800 கிராம் ஆக தூயக செக்கேலின்படி அனைத்து வெள்ளி பாத்திரங்களின் நிறை 27 கிலோ 600 கிராம். தூபம் நிறைந்த பொன் பாத்திரங்கள் 12, தூயக செக்கேலின்படி ஒவ்வொன்றின் நிறை 115 கிராம் ஆக பொன் பாத்திரங்கள் அனைத்தின் நிறை 1 கிலோ 380 கிராம். எரிபலிக்கான மொத்த கால்நடைகள் காளைகள் 12, ஆட்டுக்கிடாய்கள் 12, ஓராண்டு செம்மறிக்கிடாய்கள் 12, இவற்றின் உணவு படையலும் இவற்றுடன் சேரும். பாவம் போக்கும் பலிக்காக வெள்ளாட்டு கிடாய்கள் 12, நல்லுறவு பலி செலுத்துவதற்கான மொத்த கால்நடைகள் காளைகள் 24, ஆட்டுக்கிடாய்கள் 60, வெள்ளாட்டு கிடாய்கள் 60, ஓராண்டு செம்மறி கிடாய்கள் 60. பலிபீடம் திருப்பொழிவு செய்யப்பட்ட பின் அதன் அர்ப்பண காணிக்கை இதுவே. ஆண்டவருடன் பேசும்படி மோசே சந்திப்பு கூடாரத்தினுள் சென்றார். 2 கெருபுகளினிடையே உடன்படிக்கை பேழையின் மேலிருந்த இரக்கத்தின் அரியணையிலிருந்து பேசிய குரலை அவர் கேட்டார். ஆண்டவர் அவருடன் பேசினார். இவ்வாறு எண்ணிக்கை 7ஆம் அதிகாரம் நிறைவு பெறுகிறது. மேலும் என்னென்ன பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இறையோடு உறவாட எங்களோடு இருங்க. மீண்டும் சந்திப்போம். அன்புடன் உங்கள் ஷீபா ஜான்.